Hi friends, welcome back our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்குக்கு பேசிக்காக என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆரி நீடில்ஸ், சில்க் த்ரெட், சீவிங் த்ரெட், கிளாஸ் மார்க்கர் பென்சில், டைலரிங் சாக், சிசர், அப்புறம் ஜரி த்ரெட். ஆரி நீடில் பற்றி பார்க்கலாம். இது அயன் நீடில். அயன் நீடிலில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்கு ஜரிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நீடில் இருக்கும். அப்புறம் பீட்ஸ், ஜர்தோசி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நீடில் வச்சுருப்பாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதிலே இது பார்த்திங்கன்னா ஜர்தோசி நீடில் இல்லைனா பீட் நீடில்னு சொல்லுவாங்க. இதில் ஹேண்டில் வந்து வுட்டில் இருக்கும். இல்லை மற்றபடி நம்பர்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. இது டியூலிப் நீடில். இதுதான் வந்து பேசிக்காக பிகினர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற நீடில்ஸ். இதில் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். 13, 14, 23, 24 அந்த மாதிரி நம்பர்ஸ் நிறைய போட்டிருக்கும். நம்பர்ஸ் நிறைய இருக்கும் அதில். இதில் நம்பர் யூஸ் பண்ணுறது வந்து 4 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 14, 13 வந்து த்ரெட்டு ஜரிக்கு யூஸ் பண்ணுறோம். 23, 24 வந்து பீட்ஸ் அப்புறம் ஜர்தோசி அதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து டிப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பழகிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் வந்துட்டு 18 இன்ச் ஃப்ரேம் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸு ஃபுல்லாக கவர் ஆகும், பேக் நெக் ஃபுல்லாக கவர் ஆகும். அதனால் மேக்ஸிமம் 18 இன்ச் ஃப்ரேமே வாங்கிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும் போதே. இப்போ நம்ம இதில் எப்படி வந்து கிளாத் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கை வந்து டேபிள் மேலே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கிளாத்தை நல்லா இதை மாதிரி கரெக்டாக விரித்து வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே அவுட்டர் ரிங்கை மேலே வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா கிளாத் லூஸாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அவுட்டர் ரிங்கில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை லைட்டாக டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை பிடிச்சி இழுக்கணும். எப்படி கிளாத்தை இழுக்கிறேன்னு பாருங்கள். ஒரு ஃபிங்கரால் பிடிச்சி இழுக்கக்கூடாது. கொஞ்சம் கையை மடக்கி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி முட்டியால் பிடிச்சி இழுக்கும் போது துணியில் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நூல் வந்து விலகிறத வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி கிளாத்தை வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். வேகமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. சாஃப்டாக மெதுவாக இதை மாதிரி பிடிச்சி இழுக்கணும். கிளாத்தில் த்ரெட் இருக்கிற டைரெக்ஷன் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் சைடாக இருக்கிற டைரெக்ஷனாக பார்த்து நம்ம கிளாத்தை இழுக்கணும். நீங்கள் நூல் இருக்க சைடுக்கே அதே மாதிரியே பிடிச்சி இழுத்தோன்னா நூல் வந்து விலகிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது மறுபடியும் நல்லா கிளாத்தை இழுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து நல்லா நம்ம வந்து சுருக்கம் இல்லாமல் சரி பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுருக்கம் இருக்குது. அதை எப்படி நான் கரெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மெதுவாக பிடிச்சி இழுத்தோன்னா அந்த இடம் வந்துட்டு நீட்டாக நம்மளுக்கு சமமாகிடும். இப்போ இதை மாதிரி தட்டி பார்த்தோன்னா ஒரு சவுண்டு வரும். அப்போது நம்ம கரெக்டாக நம்ம கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது ஆரி ஸ்டாண்டை பற்றி பார்க்கலாம். ஆரி ஸ்டாண்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த டைப் பார்த்திங்கன்னா 4 லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்க்ரூவால் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில டைப்ஸில் வந்து இந்த லெக் வந்து டேரெக்டாகவே வெல்டு வச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் அது எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கும் போதே 18 இன்ச் ஃப்ரேம்னா 18 இன்ச் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி வாங்குங்க. இப்போது நம்ம அதில் எப்படி வந்து அந்த ஃப்ரேமை வந்து அந்த ஸ்டாண்டில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டாண்டு மேலே அப்படியே அந்த ஃப்ரேமை வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் உள்ளே சிக்காமல் சைடில் இருக்க எல்லா கிளாத்தையும் நல்லா வெளிப்பக்கமாக இழுத்து விட்டுட்டு அந்த ரிங்கில் வெறும் அந்த ஃப்ரேம் மட்டும் சிட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம கரெக்டாக இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக ஆரிக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.